நம்ம மதுரையில மட்டும் உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை மட்டும் இந்த நாயோட எண்ணிக்கை அதிகரிக்கிறதுக்கு இந்த விலங்கு நல ஆர்வலர்களும் ஒரு காரணமாக சொல்லப்படுது. அந்த குழந்தைய பார்த்து அந்த அளவு அவர் அழுகிறாரு, கத்துறாரு, அங்கிட்ட அந்த குழந்தை அழுகுது. இன்ன வரைக்கும் அந்த சம்பவம் எனக்கு கண்ணிலேயே இருக்கு. திருநாய்களுக்கு உணவளிக்கக்கூடியவங்க, ரொம்ப நாய்கள் மீது ஆர்வம் காட்டக்கூடியவர்கள், அவர்கள் வீட்டில் வளர்க்கக்கூடிய நாய்கள் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு நாய்களோ அதிக விலை இருக்கக்கூடிய ஒரு ஜாதி நாய்களோ வளர்ப்பாங்க. அந்த இடத்துல ரொம்ப ஒரு இரக்கத்தன்மை, ரொம்ப ஒரு பாவம், புண்ணியம் இதெல்லாம் பேசப்படும் பொழுது நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் தன்னரத்தமிழன் ஜஸ்டின். இந்த உலகத்துல வாழ்றதுக்கு எல்லா உயிரினங்களுக்கும் உரிமை இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது எப்படி ஒரு உயிரை கொண்டு போய் இன்னொரு இடத்துல அடைச்சு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விலங்கு நல ஆர்வலர்கள் பல இடங்கள்ல போராட்டங்களை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. திருநாய்கள் அதிகம் வாழக்கூடிய நாட்டுல முதலிடமா இருக்கிறது நம்ம இந்தியா தான். 1.5 கோடிக்கும் அதிகமான திருநாய்கள் நம்ம இந்தியால வாழ்ந்துட்டு இருக்கு. WHO என்ன சொல்றாங்கன்னா, மனிதர்களுக்கு ராபிஸ் நோய் பரவுறதுல 36% பாதிப்புகள் இந்தியாவிலிருந்து தான் அதிகம் வருதுன்னு அவங்க குறிப்பிடுறாங்க. இவை பெரும்பாலும் திருநாய்கள் கடிப்பதால தான் ஏற்படுதுன்னு அவங்க குறிப்பிடுறாங்க. தமிழ்நாட்டில் மட்டும் இந்த வருஷம், அதாவது இந்த 2025ல 3,67,000 பேர் திருநாய்களால கடிப்பட்டிருக்காங்க. இதுல 11 பேர் ராபிஸ் நோயால பாதிக்கப்பட்டு உயிரிழந்திருக்காங்க. இது கடந்த வருஷம் பாத்தீங்கன்னா 4,80,000 பேர் இந்த திருநாய்களால கடி வாங்கியிருக்காங்க. 43 பேர் உயிரிழந்திருக்காங்க. இதுல குறிப்பிட்டு சொல்ல போனா நம்ம மதுரையில மட்டும் கடந்த ஆண்டு திருநாய்கள் கடித்து ராபிஸ் நோயால் தாக்கப்பட்டு உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை மட்டும் 32 பேர். இது தமிழ்நாட்டில் மட்டும்தான். கேரளாவில் கடந்த 5 மாசத்துல மட்டும் 1,65,000 பேர் இந்த திருநாய் கடிகளால பாதிக்கப்பட்டிருக்காங்க. 17 பேர் ராபிஸ் நோயால தாக்கப்பட்டு உயிரிழந்திருக்காங்க. இப்படி தொடர்ச்சியாக இந்தியா முழுவதும் பல இடங்கள்ல இந்த திருநாய் கடிகளால நிறைய பேர் பாதிப்படைஞ்சிட்டே வந்துட்டு இருக்காங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற நீங்கள யாராவது கூட இந்த திருநாய்களால பல நேரங்களில் அவதிப்படுறத உங்களுக்கே தெரியும். டெல்லியில 6 வயசு குழந்தைய திருநாய்கள் கடிச்சு உயிரிழப்பு ஏற்பட்டதால உச்சநீதிமன்றமே தானாக முன்வந்து இந்த வழக்கை கையில் எடுத்திருக்காங்க. சமீப காலமா இந்த திருநாய் கடிகளால பாதிக்கப்படக்கூடியவர்களின் எண்ணிக்கை ரொம்ப அதிகரிச்சு காணப்படுது. எனவே இந்த திருநாய்களை ஒரு காப்பகத்துல கொண்டு போய் அடைச்சு வச்சு அங்கேயே வச்சு அதுக்கு உணவளிச்சு அதை வெளியே விடக்கூடாதுன்னு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. இது குறித்து அறிக்கையை 8 வாரங்களுக்குள்ளார சமர்ப்பிக்கணும்னு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த திருநாய்களை பிடிக்கும் பொழுது சமூக ஆர்வலர்களால ஏதாவது தடை ஏற்படுதுன்னா உடனே அவர்கள் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு போடப்படும்னு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. திருநாய்களுக்கு தான் கருத்தடை ஊசி போடப்படுது. அப்படி இருக்கும் பொழுது அதோடைய எண்ணிக்கை எப்படி அதிகரிச்சிச்சு அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு பகுதிகளை நாய்களை எண்ணிக்கையை கட்டுப்படுத்தணும்னா அதுல குறைஞ்சபட்சம் ஒரு 70% நாய்களுக்காவது கருத்தடை செய்யணும். நம்மளுக்கே தெரியும், நிறைய இடங்கள்ல இந்த நாய் வண்டி வந்தாலே இந்த திருநாய்கள்லாம் ரொம்ப கவனமா எங்கெங்க போய் சேஃபா இருக்கணுமோ அங்கங்க போய் சேஃபா இருந்துக்கும். இன்னும் சொல்ல போனா சில பேர் அதை விரட்டி ஒரு இடத்துல விட்டுருவாங்க. வண்டியை பார்த்தாலே அதற்கு முன்னாடியே அவங்க போய் அந்த நாய்களை விரட்டி விட்டுருவாங்க. இதை அங்கங்க பார்க்க முடியும். அப்படி இருக்கும் பொழுது சில நாய்களை மட்டும் பிடிச்சிட்டு போய் ஒரு ஃபார்மாலிட்டிக்காக ஒரு கருத்தடை செஞ்சு காதில் பார்த்தீங்கன்னா ஒரு வி ஷேப்ல ஒன்று கட் பண்ணி விட்டுருவாங்க. கட் பண்ணி கொண்டு திருப்பி அதே பகுதியில் விட்டுட்டு போயிடுவாங்க. உண்மையிலேயே நாய்களை கட்டுப்படுத்தணும்னா 70% நாய்களுக்கு கருத்தடை செய்தே ஆக வேண்டும். ஏதோ ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு நகராட்சியில நாய்களை பிடிச்சிட்டு அதை கருத்தடை செஞ்சு அதை திருப்பி அதே இடத்துக்கு விடுறாங்கன்னு வச்சுக்குவோம். அதுக்கு வேக்சினேஷன் பண்றதுலாம் ஒரு தற்காலிகமான ஒரு கருத்தடை விஷயம் தான். அப்படி இருக்கும் பொழுது அதை திருப்பி அதே நாயை பிடிக்கிறதுல பெரிய சவால்கள் இருக்கு. ஒரு பெண் நாய் ஒரு 5 குட்டி போடுதுன்னு வச்சுக்கோங்க. இதுல ஆண் குட்டிகளை மட்டும்தான் பெரும்பாலும் எல்லாருமே எடுத்துட்டு போயிடுவாங்க. பெண் குட்டிகளை அப்படியே விட்டுடுவாங்க. இதுல கூட இந்த ஆண் பெண் பாகுபாடு எந்த அளவு பாக்குறாங்கன்னு பாத்துக்குவோம். இதனாலையும் இந்த எண்ணிக்கை அதிகரிக்கிறதும் ஒரு காரணமாக அமையுது. இது இந்த ஜாதி நாய்கள் சொல்லக்கூடிய இந்த உயர் ரக நாய்கள், வெளிநாட்டு நாய்களுக்கு அப்படி கிடையாதுங்க. அதுல பெண் குட்டிகளை தான் ரொம்ப அதிகம் விரும்பி வாங்குவாங்க. காரணம், அது ஒரு முறை குட்டி போடும் பொழுது அதனால ஏகப்பட்ட லாபம் கிடைக்குதுன்ற ஒரு காரணம் தான். திருநாய்கள் கட்டுப்படுத்துறதுல தோல்வி அடையறதுக்கு இன்னொரு காரணம் இருக்குதுங்க. அது என்னன்னா, இந்த விலங்கு நல ஆர்வலர்களும் ஒரு காரணமாக சொல்லப்படுது. நாய் பிரியர்கள் ரொம்ப ஆர்வமா திருநாய்களுக்கு நம்ம உணவு கொடுக்கணும், ஒரு உயிருக்கு நம்ம உணவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு ஊட்டச்சத்து அதிகம் உள்ள உணவுகளை
ஒரு குறிப்பிட்ட ஒரு வரமுறை, ஒரு ஒழுங்குமுறை இல்லாம அவங்க அந்த மாதிரி உணவளிக்கிறதும் இதற்கு ஒரு காரணமா அமையுது. இதனால அந்த நாய்களுக்கு அதிக ஊட்டச்சத்து பெற்று இனப்பெருக்கம் செய்யும் திறன் ரொம்ப அதிகரிக்குதுன்னு சொல்றாங்க. உங்க எல்லாருக்கும் இந்த ரேபிஸ் நோயை பத்தி நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அதை நேர்ல பார்த்தவங்களுக்கு தான் அதனுடைய கொடுமை அந்த அளவுக்கு மோசமா இருக்குன்றத உணர்ந்திருப்பாங்க. நான் ஒரு முறை கிடையாது, பல முறை நேர்ல பார்த்திருக்கேன். ஆக்சுவலா நான் ஒரு ஃபார்மசிஸ்ட். எங்களுக்கு ஜிஹெச்ல படிச்சு முடிச்ச உடனே ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் ட்ரைனிங் கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கும் பொழுது அதிக முறை ஜிஹெச்சுக்கு போயிட்டு வரதாக நாங்கள் இருப்போம். அந்த சமயம் இந்த ரேபிஸ் நோயால் பாதிக்கப்பட்டவங்களை ஒரு செல்லில் அடைச்சி அவர்கள் உயிரிழக்கிற வரைக்கும் அதே செல்லில் தான் இருப்பாங்க. இதை பார்க்கறதுக்கே ரொம்ப மோசமாக இருக்குங்க. நம்ம அந்த பகுதியில் போகும்போது அவ்வப்போது அதை பார்க்குறப்ப ரொம்பவுமே மனசு சங்கடமாக இருந்தது. இதில் ரொம்ப மனசை பாதித்த ஒரு சம்பவம் என்ன அப்படின்னா, ஒருத்தருக்கு ரேபிஸ் நோய் தாக்கப்பட்டு அந்த செல்லில் அடைச்சி வச்சிருக்கிறாங்க. மதுரையில் நான் சொல்கிறேன். அவர் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு விதமாக அவர் பிஹேவ் பண்ணுறாரு. சில நேரம் கத்துவாங்க, சில நேரம் அந்த கம்பிகளை பிடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆக்ரோஷமாக பிஹேவ் பண்ணுவாங்க. சில நேரம் நல்லா பேசுவாங்க. அவங்க செல்லுல இருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20-30 அடிக்கு அப்புறம் தான் எல்லாருமே நின்று அவங்கள பார்ப்பாங்க. என்ன செய்ய முடியும்? அவர் காப்பாற்றுறதுக்கு வேற வழியுமே கிடையாது. அவருடைய பெண்ணை ஸ்கூல்ல இருந்து கூட்டு வந்திருக்கிறாங்க. அதை தூரத்தில் நிற்க வச்சு அந்த குழந்தைய பார்த்து அந்த அளவு அவர் அழுகிறாரு, கத்துறாரு. அங்கிட்ட அந்த குழந்தை அழுகுது. இன்ன வரைக்கும் அந்த சம்பவம் எனக்கு கண்ணிலேயே இருக்கு. குடும்பமே அழுகுது அவரை பார்த்து. ஏன்னா எப்படி இருந்தாலும் அவர் இறந்துருவார்ன்றது எல்லாருக்குமே தெரியும். பிறகு நான் என்னுடைய ட்ரைனிங் முடிஞ்சு திருப்பி அடுத்த நாள் காலையில வரும் பொழுது அந்த செல்லு காலியாக இருந்தது. அப்புறம் என்னன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற பணியாளர்கள்ட்ட கேட்கும் பொழுது, நேற்று நள்ளிரவு ஒரு 2 மணிக்கு அவர் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை டிஸ்போஸ் பண்ணிட்டாங்க. அதிகபட்சமா இவங்க 2 வாரம் மட்டும்தான் உயிர் வாழ முடியும். தலைப்பகுதிகளில் ரேபிஸ் நோயால் பாதிக்கப்பட்ட வெறிநாய்கள் கடிக்குது அப்படின்னா உடனடியாக அந்த ரேபிஸ் வைரஸ் மூளையை தாக்கும். இதனால கடிப்பட்டவங்க வெகு சீக்கிரத்திலே உயிரிழந்துருவாங்க. இந்த ரேபிஸ் நோய் நரம்பு மண்டலத்தை அதிகம் தாக்குறதுனால அவருடைய செயல்பாடுகள் ரொம்ப மோசமாகவும் ஒவ்வொரு வினோதமாக இருந்து அவர்களால தண்ணி குடிக்க முடியாது. தசை அந்த நரம்புகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகி இதெல்லாம் முதல்ல போய் நேரில் பாருங்க. எப்படி செல்ஃபோன்லையாவது பாருங்க. இன்னைக்கு நிறைய வீடியோ செல்ஃபோனில் வந்துகிட்டு இருக்கு. அதை முதல்ல செல்லில் பார்த்துட்டு அப்புறமா நீங்க திருநாய்கள் கட்டுப்படுத்துறதுல ஆர்வம் காட்டலாமா வேணாமா அப்படின்றதுல நீங்களே முடிவு செய்யுங்க. ஒரு தெரு எடுத்துக்கிறோம்னா ஒரு குறிப்பிட்ட சில வீடுகளில் என்ன செய்வாங்கன்னா, அந்த நாய்கள் மேல ரொம்ப அக்கறை இருக்கிற மாதிரி காட்டுறதுக்காக நிறைய உணவுகள், பிஸ்கட்டு இதெல்லாம் போட்டீங்கன்னா அந்த இடத்துல ஈர்த்து வச்சிருப்பாங்க. அது கும்பலாக அங்க உட்காந்துருக்கும். நம்ம அதை கிராஸ் பண்ணி போற வரைக்கும் உயிரை கையில பிடிச்சிட்டே போற மாதிரி இருக்குங்க. ஆனா அந்த சம்பந்தப்பட்ட வீட்டுல இருக்கிறவங்க அதை பத்தி துளியும் கேர் பண்ண மாட்டாங்க. இவங்க அந்த திருநாய்களுக்கு ரொம்ப அதிக ஊட்டச்சத்து உள்ள உணவுகளை கொடுக்கறதுனாலதான் அவருடைய இனப்பெருக்கம் அதிகரிக்கிறது மட்டும் இல்லாம சாதாரண மக்களை தாக்குறதும் ரொம்ப அதிக அளவு பெருகிருக்கு. நல்லா பாருங்க, இந்த திருநாய்களுக்கு உணவளிக்கக்கூடியவங்க, ரொம்ப நாய்கள் மீது ஆர்வம் காட்டக்கூடியவர்கள், அவர்கள் வீட்டில் வளர்க்கக்கூடிய நாய்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிரீடு உள்ள நாய் தான் வளர்ப்பாங்க. வெளிநாட்டு நாய்களோ அதிக விலை இருக்கக்கூடிய ஒரு ஜாதி நாய்களோ வளர்ப்பாங்க. சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த திருநாய்கள் தான் அந்த தெருவுக்கு பாதுகாப்பாக இருக்குது. ஒரு இடத்துல திருடர்கள் மற்ற ஏதாவது பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு திருநாய்கள் தான் காரணமா இருக்கு அப்படின்றத குறிப்பிடுறாங்க. அதே வேளைகள்ல அதே தெருவில் வாழக்கூடிய சில பேரை திருநாய்கள் துரத்துறதை நம்ம அவ்வப்போது பார்க்க முடியும். நாய்களை துடிக்க துடிக்க கொல்லணும், பெரிய உயிர் சேதம் ஏற்படுத்தணும், அதை வதைக்கணும் அப்படின்றத இங்க யாருமே சொல்ல வரல. நாயும் ஒரு உயிரினம் தான், அதற்கும் வாழ்றதுக்கு உரிமை இருக்கு. இதுல மாற்றுக்கிறது கிடையாது. திருநாய்களால பாதிக்கப்பட்டவங்களை போய் நேர்ல சந்திச்சு அவர்கள்ட்ட பேசி பாருங்க, எந்த அளவு பாதிப்புன்றது தெரியும். இந்த விலங்குநல ஆர்வலர்கள், நாய் பிரியர்கள், நீங்க ஆர்வமா இருங்க, அதன் மேல அன்பா இருங்க, எல்லோருக்குமே இருக்கு. பட் ஒரு ஸ்டேஜில் நம்மளுக்கு இதனால பாதிப்பு ஏற்படுத்துதுன்னா ஒன்று நம்ம அதை விட்டு விலகிடணும், இல்லை நம்மளை விட்டு அதை விலக்கிடணும். இதுதான் எல்லாருக்குமே நல்லது. அந்த இடத்துக்கு போகாம அந்த இடத்துல ரொம்ப ஒரு இரக்கத்தன்மை, ரொம்ப ஒரு பாவம், புண்ணியம் இதெல்லாம் பேசப்படும் பொழுது இந்த நாய்களை கட்டுப்படுத்துங்கன்னு சொல்றவங்களை அவங்க மோசமானவங்க, ஒரு கொலகாரங்க அப்படின்ற மாதிரியாக அவர்கள் காட்டப்படுறாங்க. சென்டிமெண்டல் சிம்பத்திக்கு இங்க இடமே கிடையாது. உச்சநீதிமன்றம் அளித்த இந்த தீர்ப்பானது சரியாகவே பார்க்கப்படுது. ஆனா இதை நடைமுறைப்படுத்துறதுல எந்த அளவு சாத்தியங்கள் இருக்குன்றது சொல்ல முடியாது. அதை எப்படி பராமரிக்கிறது, அதற்கு எப்படி உணவளிப்பது, அதை எப்படி பாதுகாப்பதுன்னு இப்படி பல விஷயங்கள் இருக்கு. மத்திய அரசு இந்த திருநாய்களை கட்டுப்படுத்துறதுல பெரிய ஆர்வம் இருக்கிறதாக கடந்த காலங்களில் பார்க்க முடியல. ஏன்னா இதற்கென்று ஒரு பெரிய திட்டங்களோ ஒரு கட்டமைப்போ எதுவும் உருவாக்கப்படலை. உச்சநீதிமன்றத்தினுடைய இந்த அறிவுறுத்தலை மத்திய அரசு எந்த அளவு எடுத்துக்குவாங்கன்னு போக தான் தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு
உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.